மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாத யாத்திரை நடத்தப்பட்டது. இந்த பாத யாத்திரையின் போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது, குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாலியல் வன்கொடுமை விவகாரங்களை அரசு மூடி மறைக்க பார்க்கிறது, தவளக்குப்பத்தில் சிறுமிக்கு நடந்த கொடுமைக்கு மக்கள் வெகுண்டெழுந்துள்ளனர், மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வி அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் தினமும் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு போன்ற நடந்து வருகின்றன. பள்ளிகளிலே மாணவிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். ஒரே நாளில் புதுச்சேரியில் ஒரே சம்பவத்தில் 3 கொலைகள் நடந்திருக்கின்றன. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முதல்ல ரங்கசாமி அவர்களும் அந்த அமைச்சர் பெருமக்களும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆள திறமை இல்லைன்னா காலி பண்ணி உங்க இடத்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க.